السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்புடையவனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்தும் ஸலவாத்தும் ஸலாமும் முத்தமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அன்னவருடைய குடும்பத்தவர்கள், உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவுற்றுமாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இந்த மாலை நேரத்தில் அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பேசக்கூடிய, கேட்கக்கூடிய, அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வத்தோடு இந்த அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தில் நாம் கொண்டு கூடியிருக்கிறோம். இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பாக உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்கள் இஸ்லாத்திலே முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்ற ஒரு தலைப்பை தந்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களில் நம்மை முஸ்லிம்களாக அல்லாஹ் ஆக்கி, நமக்கென்று அல்லாஹ் பல்வேறு சட்டங்களையும் கொள்கைகளையும் அல்லாஹ் வகுத்து தந்து, இந்த அடிப்படையில் தான் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ வேண்டும், இந்த அடிப்படையில் நீங்கள் வாழ்ந்தால்தான் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறத அல்லாஹ் தன்னுடைய திருத்துற குர்ஆனின் மூலமாக, திருமறை மூலமாக நமக்கு பல்வேறு செய்திகளை நமக்கு சொல்லி காமிக்கிறான். அப்போ இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கத்தை தந்த அல்லாஹ் அந்த மார்க்கத்தில் பல்வேறு விஷயங்களை, ஹலால் ஹராம்களை, எப்படி நீங்கள் வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது, உங்களுக்கு தடை செய்யப்பட்டது என்ன, ஆகமாக்கப்பட்டது என்ன, இப்படி எல்லா செய்திகளையும் அல்லாஹ் சொல்லி தந்திருக்கக்கூடிய அல்லாஹ் அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நம்மை பார்த்து அல்லாஹ் திருமறையில என்ன சொல்லி காமிக்கிறான் என்றால், சூரத்துல் பக்ராவுடைய 208வது வசனத்தில், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, உதுகுலு ஃபிஸ்ஸல்மி அல்லது ஃபிஸ்ஸில்மி, ரெண்டு விதமாக ஓதலாம். ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்தில் நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள். வலா தத்தபியூ குதுவாத்தி ஷைத்தான், நீங்கள் ஷைத்தானுடைய வழிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள், அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதியாக, எதிரியாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்போ இந்த வசனத்துல 2 செய்திகளை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். முதல் பகுதியில ஈமான் கொண்டவர்களை அழைத்து நீங்கள் முழுமையாக இஸ்லாத்துக்குள்ள நுழைந்திருங்க என்ற ஒரு பகுதியும், அடுத்த வசனமாக, அடுத்த செய்தியாக அல்லாஹ் சொல்லும்போது, நீங்கள் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்றும் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்ப ஈமான் கொண்டவர்களை ஏன் இஸ்லாத்துல உள்ள அல்லாஹ் நுழைய சொல்றான்? நம்ம இஸ்லாத்துல தானே இருக்கிறோம், குஃபர்ல இருக்கிறோம் இல்லை, இஸ்லாமிய மார்க்கத்தை தான் பின்பற்றுகிறோம், அல்லாஹ்வை வழிபடுகிறோம், அல்லாஹ்வுடைய சொல்ல கட்டளையை என்ன செய்யறோம், ஏற்று நடக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட நமக்கு அல்லாஹ் நீங்க இஸ்லாத்துல ஏன் நுழையுங்க அப்படின்னு சொல்றான் அப்படின்னு சொன்னா, அதுக்கு தான் அடுத்த வசனம் தெளிவாக காமிக்கிறது.
என்ன செய்தி? நீங்கள் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தி நமக்கு தெளிவாக சொல்லுது. அப்ப இதுல என்ன விளங்குகிறது என்று சொன்னால், ஈமான் கொண்டவர்களை அழைத்து அல்லாஹ் இஸ்லாத்துல நீங்க முழுமையாக நுழையுங்க அப்படின்னு சொல்றான்னா, அப்ப இஸ்லாத்துக்குள்ள முழுமையாக நாம் நுழையவில்லை. முஸ்லிம்களாக சொல்லக்கூடியவர்கள், தன்னை முஸ்லிம்களாக அறிமுகப்படுத்தக்கூடியவர்கள் இஸ்லாத்துக்குள்ள பூரணமாக நுழையல, இன்னும் வரல, மார்க்கத்துக்குள்ள வரல. அதனால தான் அல்லாஹ் என்ன செய்யறான், உள்ள வாங்க முழுமையா நுழையுங்கிறான். நம்ம ஊர்ல பஸ்ல சொல்லுவாங்கல்ல, ஃபுட்பால்ல தொங்கிட்டு இருந்தா நிச்சயமா கண்டக்டர் அவனுக்கு பயம், உள்ளவா இல்லை உள்ள வாங்குவான். கண்டக்டருக்கு வேலையே அதுதான். ஏன் உள்ள வாங்குறாரு கண்டக்டரு? நீ ஃபுட்பால்ல போன இதே நிலையில போனா போற நேரத்துல என்ன செய்யலாம், எதுவும் வேணாலும் நடக்கலாம், எந்த ஆபத்துகளும் என்ன செய்யலாம் அவனுக்கு நிகழலாம் என்பதற்காக அவர் எச்சரிக்கையாக என்ன செய்யறாரு, உள்ளவா, உள்ள ஏறிவா, ஃபுட்பால்ல தொங்காத அப்படிங்கிறாரு. அதே போல அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, ஈமான் கொண்டவர்களை நீங்கள் மார்க்கத்தில் இஸ்லாத்துல முழுமையாக நுழைந்து விடுங்கள் அப்படிங்கிறான். அப்போ முஸ்லிம்களாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம முழுமையா நுழையில, அரைகுறையாக இருக்கிறோம். இந்த மார்க்கத்திற்குள்ள அல்லாஹ்வுடைய கட்டளையே ரசூலுடைய கட்டளையை ஏற்றுக்கொள்ளாமல் அரைகுறையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் அல்லாஹ் என்ன செய்யறான், முழுமையாக வர சொல்றான். ஏன்னா நம்ம ஈமான் கொண்டுட்டோம், அல்லாஹ்வை ஈமான் கொண்டு விட்டோம், அல்லாஹ்வுடைய ரசூலை ஈமான் கொண்டுட்டோம், மறுமையை நம்பிட்டோம், சொர்க்கத்தை நம்புறோம், நரகத்தை நம்புறோம், இப்படி எல்லாவற்றையும் நம்புறோம். அப்படி நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்களை பார்த்து அல்லாஹ் நீங்கள் முழுமையாக நுழையுங்கள அப்படின்னு சொல்றான். அப்படின்னா அப்ப நாம் முழுமையாக நுழையவில்லை, இன்னும் அரைகுறையாக இருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தில் பூர்ணமாக நுழையாமல் அரைகுறையாக இருக்கிறோம்ங்கிறது இந்த வசனம் காட்டுகிறது. சரி, இந்த வசனம் ஏன் இறக்கப்பட்டது அப்படிங்கிற காரணத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட அந்த மக்கள் பல மக்கள் இருந்தாங்க. சிலை வணக்கத்திலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களும் உண்டு. யூத கிறிஸ்துவ மார்க்கத்திலிருந்து அதை ஹக்கு இல்லை, அது அசத்தியமானது, பாத்தியலானது என்று விளங்கி அதிலிருந்து விலகி வந்த மக்களும் உண்டு. இப்படி பல்வேறு கொள்கையிலிருந்து விலகி வந்த மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல முழுமையா நுழைஞ்சாங்களா அப்படின்னா இல்லை. அப்படித்தானே, எதுவுமே காலத்துக்கு ஒரு பழக்கத்தை நம்ம பழகிட்டு திடீர்னு ஒரு புது பழக்கத்துக்கு நம்ம மாறுறோம், புது ஸ்டைலுக்கு மாறுறோம்னு சொன்னா அந்த பழசு எப்போ இருக்குங்க, எப்பவுமே ஒளிஞ்சு போவாது. பழசு இருக்குத அது நம்மளை விட்டு சீக்கிரம் போயிடாது. அந்த பழைய அந்த தாக்கங்கள் கொஞ்சம் இருக்கதான் செய்யும். இந்த குடிகாரர்களை பார்க்குறோமா இல்லையா, திருந்துட்டேன்னு சொல்றான். குடிகாரர்கள் திருந்தி விட்டேன்னு சொல்லுவார், நல்லவனா இருப்பான். எவனால் கூட 2 பேர் பழைய கோஷ்டி பழைய ஆள் சேர்ந்துட்டான்னா மீண்டும் எங்க போயிடறான், குடிக்க போயிடறான். நடக்குதா இல்லையா நம்ம நாடுகள்ல? அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு எச்சரித்தார்கள். நடக்கக்கூடிய சம்பவங்களை நாம் பார்க்கிறோம், கள்ளக்குறிச்சி போன்ற சம்பவங்களை பார்க்கிறோம். இஸ்லாத்துல ஏன்னா இது மனிதனுடைய இயல்பு தான், மனிதனுடைய இயல்பு என்பதை தெரிந்துதான் அல்லாஹ் என்ன செய்கிறான் அப்படின்னா, இந்த மதுவை அல்லாஹ் தடுக்கிறான்ல, உடனடியாக அல்லாஹ் தடுக்கல, உடனடியாக தடுக்கல, அது முடியாது. எந்த காரியத்தையும் ஒரு தவறான பழக்கமாக இருந்தாலும் சரி, உடனடியாக அதை ஸ்டாப் பண்ணணும்னு சொன்னா மனித இயல்பு அதை ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா அது காலகாலத்துக்கு நம்ம பழகிட்டோம். அப்படிதானே, சாப்பாடு இருக்கு, உணவு இருக்குது, குடிபானம் இருக்கு, எத்தனை விஷயங்கள் இருக்குது. காலத்துக்கும் பழகியதை இன்றிலிருந்து நீ விட்டு விடு அப்படின்னு சொன்னா நடக்காது. மனித இயல்புக்கு அது எதிரானது. அப்ப அதனால தான் அல்லாஹ் என்ன செய்யறான், படிப்படியாக குறைச்சான். இந்த மதுவுல கொஞ்சம் நன்மை இருக்குது, அதிக தீமை இருக்குது, மக்கள் கொஞ்சம் உற்சாகனாங்க. அடுத்து, நீங்கள் பள்ளி வாசலுக்கு வருகின்ற போது தொழுகையில குடிக்காதப்பா, அல்லாஹ் வணங்கும் போது குடிக்காத, வெளியே எப்படி குடிச்சிட்டு ஆடிக்காத, அது பிரச்சனை இல்லை. உள்ள வரும்போது இது செய்யாத, குடித்து விட்டு வந்து விடாது. அப்புறம் மக்கள் கொஞ்சம் சின்ன உற்சாகனாங்க. அடுத்து, இது முற்றிலுமாக உங்களுக்கு தடை, கொஞ்சம் தனி பூபு, நீங்கள் இதிலிருந்து தவிர்த்து கொள்ளுங்கள், இது ஷைத்தானுடைய வேலை என்று அல்லாஹ் தடுத்தான். ஆனாலும் கூட அடுத்த ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க தெரியுமா, அந்த சஹாபாக்களுக்கு, அந்த மக்களை திருத்துவதற்கு. ஏன்னா ஜாஹிலியா காலம், நம்ம கூட அப்படி குடிச்சிருக்க மாட்டோம், நம்ம நாடுகளில் கூட இப்படி குடிச்சிருக்க மாட்டோம். காலங்காலத்திற்கும் அதையே குடித்து அதுவே வாழ்க்கை என்று இருந்தவர்கள். இன்னைக்கு விசச்சாராயம் கள்ளச்சாராயங்கிறதுலாம் சும்மா கொஞ்சம் தான். அந்த ஜாஹிலியா காலத்தில் இருக்கக்கூடிய அந்த சம்பவங்களை ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் இது ஒண்ணுமே இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா, அந்த மக்களை பார்த்து, அவர்கள் இந்த பூசணிக்காய், நம்ம ஊர்ல பூசணிக்காய் விற்கிற கடைகள்ல இந்த மாதிரியான அன்றைக்கு காய்கறிகளை, மிகப்பெரிய காய்கள், அதையெல்லாம் உள்ள சுரண்டி அதை தான் குடிக்கிறதுக்கு பாத்திரமா பயன்படுத்துவாங்க.
அம்மா டம்ளர்ல டீ குடிச்சா டீ, இதுல டீ குடிச்சா வித்தியாசமாக பார்க்க மாட்டோமா? என்னடா இதுல போய் டீ குடிக்கிற, ஜூஸ் குடிக்கிறது ஜூஸ் தான் குடிக்கணும், டீ குடிக்கிறது டீ தான் குடிக்கணும். ஜூஸ் குடிக்கிறதுல ஒருத்தன் டீ ஊற்றி குடிச்சா வித்தியாசமா பார்ப்போமா இல்லையா? அப்ப அதை போல ஹதீஸ்ல பாருங்க சில வார்த்தைகளோடு வருது. அப்ப அந்த சுரைக்கா மாதிரியான பெரிய பெரிய காய்கறிகள் அதுல வந்து அதை குடைஞ்சி அதுல மதுவை ஊற்றி குடிப்பார்களாம். இதுதான் அந்த ஜாஹிலியா காலத்துல இருந்த பழக்கம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த பொருளை கூட நீங்க பயன்படுத்தக்கூடாதுன்னா. ஏன்னா உங்களுக்கு அந்த பழைய ஞாபகம் வந்துடும். அதை தூக்கணும்னா என்ன ஞாபகம் வந்துடும்? பழைய மது ஞாபகம் வந்துடும் என்பதற்காக அதை கூட உங்களுக்கு நான் தடுக்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு பார்ப்போம். அப்ப எதுக்கு அப்படின்னா, பொதுவாக அப்படித்தான் மனிதனுடைய இயல்பு என்னன்னா, எதுக்காவது ஒன்று நம்ம அடிக்ட் ஆகிட்டோம் பழகிட்டோம் என்று சொன்னால் அதை விடுவது கடினம். அப்ப அதை போல தான் நல்லா என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த வசனம் ஏன் இறக்கப்பட்டதுன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அப்துல்லா இப்னு சலாம் போன்ற சஹாபாக்கள் எல்லாம் கிறிஸ்துவத்திலிருந்து யூத மதத்தை படித்த அந்த மக்கள் வந்து என்ன செய்யறாங்க, இஸ்லாத்துக்குள்ள வர்றாங்க. வந்தவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, முழுமையாக இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணல. ஏன்னா நமக்கு தெரியும், யௌம சபத் அந்த சனிக்கிழமையிலே நீங்கள் மீன் பிடிக்க கூடாது என்று அந்த யூதர்கள் தடுக்கப்பட்டார்கள். அதை மீறி மீன் பிடிச்சாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை மீறினாங்க, அழிக்கப்பட்டார்கள் என்பதால் குர்ஆனுடைய வரலாறு. அப்போ அந்த சனிக்கிழமையை அவர்கள் இஸ்லாத்துக்குள்ள வந்த பிறகு என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த சனிக்கிழமைக்கு இன்னும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. என்னைக்கு நம்ம இஸ்லாத்துக்குள்ள மார்க்கத்தை நம்ம தெரிஞ்சிட்டோமோ எல்லாத்தையும் விட்டுடணும். அது சிறுக்கான காரியமா இருக்கட்டும், குஃபரான காரியமா இருக்கட்டும், அல்லது பிதாத்தான காரியமா இருக்கட்டும், எதெல்லாம் மார்க்கத்துக்கு எதிரானதோ எல்லாத்தையும் என்ன செய்யணும், விட்டுட்டு வந்துடணும். அதான களிமா. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற களிமா சொல்றாங்கன்னா சும்மா சடங்கல்ல. அதை ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்று சொன்னால் அதற்கு எதிரான அத்தனை விட்டும் நம்ம என்ன செய்யணும், விலகி வந்துடணும். அதான் இஸ்லாம். அப்ப இந்த மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இஸ்லாத்துக்குள்ள வந்த பிறகும் அந்த சனிக்கிழமையை வந்து, ஏன்னா அந்த காலத்துல வணங்கிட்டு இருந்தாங்க, மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க, அதை என்ன செய்யறாங்க, பெரிதாக நினைத்து கொண்டிருந்தார்கள். இஸ்லாம் வந்து அந்த சனிக்கிழமை ஒண்ணுமே இல்லைங்க, சனிக்கிழமை உங்களுக்கு மீன் பிடிக்கக்கூடிய காலம் அல்ல, வணங்கக்கூடிய காலங்கள் அல்லன்னு தடுக்குது. அது மாத்திரமல்ல, அவர்கள் ஒட்டக பாலை குடிக்க மாட்டார்கள், ஒட்டக இறைச்சியையும் சாப்பிட மாட்டார்கள். ஒட்டகத்தை பொறுத்தவரையில் என்னதுங்க, அல்லாஹ் வந்து நினைச்சான், அப்பலா எந்தூன இல்லை லிபிலி கை பலிக்கத், இந்த ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் பார்க்க மாட்டீங்களா என்று கேட்கிறான். அதிசய படைப்பு, அழகிய படைப்பு, அதிசய படைப்பு. அதனால தான் அல்லாஹ் எத்தனையோ பிராணிகள் இருக்கின்ற பொழுது ஒட்டகத்தை எல்லா குரான்ல சொல்லி காமிக்கிறான். அப்ப அந்த ஒட்டகத்தினுடைய சிறுநீர் இருக்கு பாருங்க, அதுவும் உங்களுக்கு ஷிஃபா. ஒட்டகத்தினுடைய சிறுநீரும் பால் குடிக்கலாம், அதனுடைய சிறுநீரும் ஷிஃபா என்று இன்னைக்கு அறிவியலும் இது இருக்குங்க, அதை வந்து உண்மைப்படுத்தி இருக்கிறது. அப்போ அந்த ஒட்டகத்தை பாலை குடிக்க மாட்டாங்க, அந்த ஒட்டகத்தினுடைய கறியை சாப்பிட மாட்டாங்க. இப்படியான காலகட்டத்தில் வாழ்கின்ற போதுதான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குகிறான், யாயுல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே. அவங்க கிறிஸ்துவத்தில் இருந்தாங்க, யூத மதத்தில் இருந்தாங்க, யூதர்களாக இருந்தார்கள், அதை விட்டு அவங்க வெளியே வந்து இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா ஈமான் கொண்டுட்டீங்க. ஈமான் கொண்ட பிறகு என்ன செய்யக்கூடாது, இந்த பக்கம் ஒரு கால் அந்த பக்கம் ஒரு கால் வைக்கக்கூடாது. ஈமான் என்று சொன்னால் தெளிவாக நினைச்சணும், உள்ளே வந்துவிட வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னான். ஈமான் கொண்டவர்களே இஸ்லாத்துல பூரணமாக வந்து விடுங்கள், அறகுறையா இருக்காதீங்க, முழுமையாக நினைச்சீங்க வந்து விடுங்கள் என்ற இந்த வசனம் இறக்கப்பட்டதற்கான காரணம் இதுதான். அப்போ இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல எண்ணி பாருங்க, எத்தனை பேர் இஸ்லாத்தை பரிபூர்ணமாக பின்பற்றுகிறார்கள். எல்லாம் களிமா சொன்ன மக்கள் தான், எல்லாமே களிமா சொன்ன மக்கள் தான், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் ஏற்றுக்கொண்ட மக்கள் தான். ஆனா எத்தனை மக்கள் இந்த இஸ்லாத்தை பரிபூர்ணமா விளங்கி இருக்கிறாங்க, பரிபூர்ணமா விளங்கி உள்ள வந்திருக்கிறாங்க என்று சொன்னால் இன்னைக்கு பலரும் என்ன செய்யறாங்க, அரைகுறையான விஷயங்களை பார்க்கிறோம். அப்ப அதனால தான் அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்டவர்களே உள்ளே நுழைந்து விடுங்கள், பரிபூர்ணமா வராங்க, அரைகுறையாக இருக்காதீங்க, முழுமையாக நீங்க உள்ளே வந்து விடுங்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த வசனத்தை சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்ப்போம். அடுத்ததாக அல்லாஹ் என்ன சொல்றான், இரண்டாவது பகுதியில வலா தத்தபியூ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய வழியை பின்பற்றாதீர்கள், இன்னும் அதுவும் முபீன், நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதியாக எதிரியாக இருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய வசனத்தை பார்ப்போம். அப்ப இதுல முழுமையாக நீங்கள் வந்து விடுங்கள் என்று சொன்னால் 3 விஷயங்களில் முழுமையாக வரணும். இஸ்லாமிய சமூகம் இன்னைக்கு ஏன் நீ மார்க்கத்தை விட்டு பின்னங்கி இருக்கிறது, ஈமான்ல அறகுறையா இருக்கிறாங்கன்னா 3 விஷயங்கள். அந்த 3 விஷயங்களிலும் யாரெல்லாம் முழுமையாக வர்றாங்களோ அவங்க இஸ்லாத்துக்குள்ள முழுமையாக வர்றாங்க. முதல்ல என்ன, அக்கீதா, இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையான கொள்கை.
இது அடிப்படையான கொள்கைக்குள்ள நம்ம உள்ள வந்துடணும். முதல்ல எல்லாமே வணங்குவேன், அவரையும் வணங்குவேன், எல்லாத்தையும் துவா கேட்பேன், அவங்கள்ட்டையும் போவேன், அல்லாட்டையும் பிரார்த்திப்பேன். அல்லாவுக்கும் சக்தி இருக்கு, அந்த மரத்துக்கும் சக்தி இருக்கு, அல்லாவுக்கும் சக்தி இருக்கு, அந்த கல்லுக்கும் சக்தி இருக்கு. ஒருத்தர் நினைச்சான்னா அவன் இஸ்லாத்துக்குள்ள முழுமையா வராது. அப்ப அகீதா என்பது மிக முக்கியமான ஒன்று. அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு முதலாக சொல்லி கொடுத்து இந்த மார்க்கத்தை முழுமையாக அவருடைய உள்ளத்துல ஏத்துறது அகீதா. மசாயில்லாம் ரெண்டாவது தான், சட்டங்கள் ரெண்டாவது, எப்படி தொழுகணும் ரெண்டாவது தான். முதல்ல அல்லாஹ் யாருன்னு புரிஞ்சுக்கோ, அல்லாஹ்வுடைய சக்தி என்ன, அல்லாஹ்வுடைய பவர் என்ன, அல்லாஹ்வுக்கு எந்த விஷயத்துல இணை வைக்க கூடாது, எப்படியெல்லாம் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்க கூடாதுங்கிற மாதிரியான அடிப்படையான விஷயங்கள் முதல்ல இதுல முதன்மையாக நுழையணும். இன்னைக்கு இல்லையே அப்படி. எத்தனை முஸ்லிம்கள் இருக்கிறாங்க அகீதாவை புரியாதவர்கள் தான் இருக்கிறாங்க. அகீதானா என்னன்னு கேட்கறாங்க. அகீதானா என்ன? கலிமா சொல்லியிருக்கோம், அவ்வளவுதான், தொழுகிறோமா நாங்க முடிஞ்சு போச்சு. அகீதா தெரியல. அப்ப அகீதாவை இஸ்லாமிய அடிப்படை கொள்கை ஃபண்டமெண்டல்ஸ் பாருங்க, இதுதான் முதல்ல. இதுக்குள்ள உள்ள வாங்க. அப்ப இதுக்குள்ள உள்ள வந்தால்தான் இஸ்லாத்துக்குள்ள முழுமையா வர முடியும். அப்ப அல்லாஹ்னு யாரும் தெரியல, அல்லாஹ்வுடைய ரசூல் யாரும் தெரியல, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எப்படி கட்டுப்படணும் அப்படிங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம புரியவில்லை, அடிப்படையான விஷயங்களை நாம் புரியவில்லை என்று சொன்னால் நாம் இஸ்லாத்திற்குள் முழுமையாக வரவில்லை, அரைகுறையாக வெளியே நிற்கிறோம். அவ்வளவுதான். ஒரு கேட்டு ஒரு கால் உள்ள ஒரு கால் வெளியே, இந்த நிலையில் தான் இன்றைக்கு நாம் ஆண்டு கொண்டிருக்கிறோம். அப்ப அடிப்படையான விஷயங்கள் அகீதாவை முறையாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது முதல் விஷயம். அடுத்து இரண்டாவது எதுல உள்ள வரணும் என்று சொன்னால் அஹ்லாக்குள்ள உள்ள வரணும். இன்னைக்கு அஹ்லாக்குல பாத்தீங்கன்னா சில முஸ்லீம்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் முஸ்லீம் அல்லாதவர்களை விட மோசமாக இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஒரு முஸ்லீம் அல்லாதவங்க கூட அவன் நல்ல கேரக்டர் இருக்கு, அடுத்தவனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, துரோகம் செய்யக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, வியாபாரத்தில் மோசடி செய்யக்கூடாது, அவர்களுக்கு அந்த சொல்ல தரப்படுது. ஒரு கிறிஸ்தவத்தில் அந்த பண்பு இருக்கு. ஆனா முஸ்லீம்கள் பயப்படுறதில்லை, எதுக்கும் பயப்படுறதில்லை, எதை வேணாலும் செய்யலாம், எதை செய்தாலும் எதை செய்யலாம், பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரியான அஹ்லாக் ரீதியான பண்புகள் ரீதியான குறைகள் நிறைய இருக்கு. ஏன்னா மக்கள் நம்ம பார்க்கறாங்க, மக்கள் பார்க்கறாங்க. சமீபத்தில் கூட ஒரு சகோதரை பற்றி கேள்விப்படுகின்ற பொழுது, இஸ்லாத்துக்கு வந்த சகோதரர் அவருக்கும் அவருடைய மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை. அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு, மனைவி பழைய மதத்தில் இருக்காங்க, ஏற்றுக்கொள்ளவில்லை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை. ரெண்டு பேருக்கு அது டைவேஸ் வருது, பிரச்சனை புத்தி. நீ இஸ்லாத்துல தான் இருந்தா என்னை விட்டு விலகி விடு, என்ன விவகாரத்தை பண்ணி விடு அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு வர்றாங்க. வருகின்ற பொழுது நான் இந்த சகோதரர்கிட்ட கேட்கிறேன், நீங்க வந்துட்டீங்க, உங்க மனைவிக்கு இஸ்லாத்தை சொன்னீங்களா, மனைவி இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்களா, இஸ்லாத்தை பத்தி அவங்க என்ன மன ஓட்டத்துல இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, என்னுடைய மனைவியினோட குடும்பம், மாமா குடும்பம் பள்ளிவாசலுக்கு பக்கத்துல தான் இருக்காங்க. ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க, ஒரு ஊரை சொல்லி பள்ளிவாசலுக்கு பக்கத்துல தான் எங்க மனைவியுடைய குடும்பம் இருக்கு, அவங்க எல்லாம் இந்தா தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன தெரியுமா, பள்ளிவாசல்ல வெள்ளிக்கிழமையில மற்ற நாள்ல பயான் பண்ணும்போது, பேசும்போது, பிரசங்கம் பண்ணும்போது ஒரு செய்திகளை சொல்றாங்க. ஆனால் அந்த செய்திகள் முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில பிராக்டிக்கலா இருக்கான்னு சொன்னா இல்ல. அவங்க சொல்றாங்க வெள்ளிக்கிழமை ஜும்மாவை நம்ம நினைக்கிறாங்க, யார் கேட்கிறா, முஸ்லிம் அல்லாத மக்களும் அருகாமையில் இருக்கக்கூடியவர்களும் உன்னிப்பா கேட்கறாங்க, விளங்கிக்காங்க. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க கேட்கிறோம், அந்த பிரசங்கத்திற்கும் முஸ்லிமுடைய லைஃப் ஸ்டைலுக்கும் வித்தியாசம் இருக்குது, அவங்க இதை செய்யல என்று குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்ப எவ்வளவு பெரிய பேக்ல இருக்க பாருங்க, எவ்வளவு ஒரு பின்னடைவு. அப்ப அஹ்லாக் ரீதியான பண்பாடுகள் மட்டும் இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு சிறந்த அஹ்லாக்கை சொல்லி தந்தார்கள். என்னமா வாழ்த்து அல்லிமா, உங்களுக்கு நான் கற்றுத்தருகிறேன், ஆசிரியராக வந்திருக்கிறேன் அப்படின்னா. ரசூலுல்லாஹ்வுடைய செயல்பாடுகள் நிறைய விஷயங்கள் உண்டு. அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாத்தை சொல்லாமலேயே அவர்களை பார்த்து, அவருடைய நடவடிக்கைகளை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட எத்தனையோ மக்கள் உண்டு. காரணம், அவரிடத்தில் நம்பிக்கை இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாத்தை சொல்வதற்கு முன்னாலேயே அல் அமீன் அஸ்வாதிக், இந்த ரெண்டுமே இன்னைக்கு நிறைய விஷயங்கள்ட்ட இல்லை. அமானிதமும் இல்லை, கொடுத்தா திரும்பி தரமானுங்கிறான். முஸ்லீம்னாலே பயப்படுறான், இவன்கிட்ட கொடுக்கறதா, இவன்கிட்ட பத்திரத்தை கொடுக்கறதா, இவன்கிட்ட அக்ரிமெண்ட் போடுறதா, இவன்கிட்ட பிசினஸ் போடுறதா, பயப்படுறான், ஏமாத்திடுவானோ அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய அஹ்லாக் உள்ளவர்கள், சிறந்த பண்பு,
இஸ்லாத்தை சொல்லும்போது கூட என்ன கேட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர், என்னை பத்தி என்னப்பா நினைக்கிறீங்க? காஃபிர்கள்ட்ட கேட்கிறாங்க, மக்கத்து குறைஷிகள்ல என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படித்தானே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீடு உண்டு இல்லையா? நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்க நம்ம நினைக்க கூடாது, பிறர் இடத்துல கேட்கணும். நான் எப்படிப்பட்டவன்பா, நான் நல்லவனா கெட்டவனா, என்னை பத்தி உன்னுடைய அபிப்பிராயம் என்ன, ஃபீட்பேக் என்ன கேட்கணும். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கும்போது அந்த மக்கள் என்ன சொன்னாங்க? அல் அமீன் அஸ்ஸாதிக்னாங்க. எவ்வளவு உயர்ந்த சிறந்த பண்பாடு இவர். நீர் அமானிதம் உள்ளவர், அமானிதம் உள்ளவர், அமானிதத்தை பேணக்கூடியவர். அதனால தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க? தொழுதுட்டு இருந்த ரசூலுல்லாஹ் திடீர்னு எஞ்சி போறாங்க. சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். அல்லாஹ்வுடைய தூதர் திக்ர் செய்வார்கள், மக்களோடு பேசுவார்கள், திடீர்னு அவசரமா போறாங்க. வளமைக்கு மாறான ஒரு சம்பவம். வந்தவொடனே கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை விரைந்து சென்றீர்களே, என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? என்னுடைய வீட்டில் நான் ஒரு அமானித பொருளை வாங்கி வைத்திருக்கேன். எனக்கு உள்ளதல்ல, ஒருவர் தந்து வச்சிருக்கிறார், அதை நான் வீட்டில் வச்சிருக்கிறேன். அது நான் அந்த உரியவரிடத்திலே கொண்டு சேர்ப்பதற்காக வேண்டிதான் ஞாபகம் வந்துச்சு, வேகமாக கொண்டு கொடுக்குறேன். இல்லை என்று சொன்னால் அதை யார் பயன்படுத்திடுவார்? என்னுடைய வீட்டுடையவர்கள் அதை எடுத்து என்னுடைய பொருள் என்று பயன்படுத்த விடக்கூடும், அடுத்தவனுடைய பொருளை. அதனால அந்த அமானித பொருளை நான் கொண்டு ஒப்படைப்பதற்காக வேண்டிதான் வேகமாக சென்றேன். இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டே ஏமாத்திரமா இல்லையா? தெரிஞ்சுக்கிட்டு நல்ல தெரியுது நம்ம செய்யறது ஏமாற்றம், நாம் செய்வது மோசடி, நாம் செய்வது துரோகம், நல்ல தெரிஞ்சே இன்னைக்கு செய்யக்கூடிய காட்சிகளை பாருங்க. எத்தனை புறம்போக்கு இடங்களை வளைச்சு போடக்கூடியவர் யாரு? முஸ்லீம் தான் இருக்கா இல்லையா? புறம்போக்கு நல்ல தெரியும், எனக்கு இது சம்பந்தம் இல்லை, இது எனக்குரிய இடம் அல்ல, இது அரசுக்குரிய இடம், இது பொது வழி, இது பொது இடம், நல்ல தெரியும். ஆனா யாருக்கு நம்ம பயப்படுறோம்? அதுக்கு வக்காலத்தை வாங்கிக்கிறோம். இந்த இடம் எனக்கு தான் சொன்னோம், எங்க அப்பாவுக்கு தான் சொன்னோம், எங்க தாத்தாக்கு தான் சொன்னோம், ஒரு டாக்குமெண்ட் இல்லை. அப்ப அமானிதம் நம்ம இடத்துல இல்லை, அமானிதம் பெறக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதான் அஹ்லாக் ரீதியான நாம் உள்ளே நுழையுது. அடுத்து இந்த ரசூலுல்லாஹ்ட்ட அஸ்ஸாதி, உண்மையான அல்லாஹ்வுடைய தூதர் இல்லை, வாயினால் பொய் பேசியதே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் பொய் பேசியதே இல்லை வாழ்நாள். நம்ம எத்தனை பொய் முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவர்கிட்ட எத்தனை பொய்களை பேசுறோம்? ஒரு பொருளை வாங்கறதுக்கு யோசனையா இருக்கு, ஏமாத்தி விடுவாரோ அப்படிங்கிற பயம் இருக்கிறது. அப்ப இதுதான் அஹ்லாக் ரீதியாக உள்ளவர். இப்படி நிறைய விஷயங்கள் உண்டு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லாக்ல நிறைய விஷயங்களை பார்க்கிறோம். அப்ப பண்பாடுகள், நம்முடைய பண்பாடுகள் நல்லா இருக்கணுங்க. ஒரு முஸ்லீம் பொய் பேச மாட்டான், துரோகம் செய்ய மாட்டான், அநியாயம் செய்ய மாட்டான், அக்கிரமம் செய்ய மாட்டான். இந்த மாதிரியான விஷயங்கள்ல நாம என்ன செய்யுங்க? நாம் உள்ளே வர வேண்டும். அடுத்ததாக என்ன அப்படின்னு சொன்னா, மூன்றாவதாக அவங்க உண்டு அக்கீதா, அடிப்படையான இஸ்லாத்தினுடைய அடிப்படையான விஷயங்கள் இதுல உள்ள முழுமையா வரணும். அடுத்து அஹ்லாக் பண்புகள், இந்த பண்புகளை ரசூலுல்லாஹ் நிறைய சொல்லி தந்திருக்கிறாங்க. அந்த பண்புகள்ல நம்ம என்ன செய்யணும்? அதிகமாக உள்ளே வர வேண்டும். கொஞ்சம் தான் நம்மள்ட்ட இருக்குது, நிறைய இல்லை. மூன்றாவது என்ன அப்படின்னு சொன்னா, கொடுக்கல் வாங்கல். மூன்றாவது நம்முடைய கொடுக்கல் வாங்கல், நம்முடைய குடும்பவியல், இந்த மாதிரியான பொதுப்படையான விஷயங்கள் இருக்கு பாருங்க. இதுலயே நம்ம என்ன செய்யுங்க? முழுமையாக வர வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னா முஸ்லீம் சகோதர சகோதரி கணவன் மனைவி பிரச்சனை நிறைய, தலாக்கு பிரச்சனை, தலாக்கு பிரச்சனை நிறைய குடும்பங்கள் இருக்கு, நிறைய மஹல்லாக்கள் இருக்கு. வருடக்கணக்காக ஆகியும் அது தீர்க்கப்படாமல் இருக்கு, தீர்க்கப்படாமல் இருக்கிறது. நேற்று கூட ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டேன். லெட்டரோட வந்து நிற்கிறார் ஒரு சகோதரர், கல்யாணம் முடிச்சிருக்கிறாரு. கல்யாணம் முடிச்சு 2 நாளிலே அவருடைய சகோதரி டைவர்ஸ், பத்திரி லெட்டரோடு வந்து நிற்கிறார். அப்ப இதெல்லாம் நிறைய நடக்கும், இன்னைக்கு சம்பவங்கள் நிறைய நடக்கும். அப்ப இந்த மாதிரியான விஷயங்களிலும் நம்ம என்ன செய்யுங்க? முழுமையாக நுழைய வேண்டும். அப்ப இந்த 3 விஷயங்கள்ல நம்ம முழுமையாக வளைஞ்சாதான் நான் இஸ்லாத்துக்குள்ள முழுமையாக வருகிறோம். அதான் நான் சொல்றேன், யா அய்யுஹல்லதீன ஆமனூ துகுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் இஸ்லாத்துல முழுமையாக என்ன செய்யுங்க? நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இதுல நம்ம கவனிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் ஏன் அழைக்கிறான் அப்படின்னு சொன்னா, ஏன்னா பொதுவா சொல்லல, பொதுவா நீங்க இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்கன்னா எல்லாத்தையும் இது குறிக்கும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் உள்ள வாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, இது வந்து எச்சரிக்கை. ஈமான் கொண்டவர்களே நீங்கள் முழுமையா வரல, இஸ்லாத்துக்குள்ள வரல, அரைகுறையாக தான் இருக்கிறீங்க, அரைகுறையாகத்தான் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கிறீங்கிற எச்சரிக்கைக்காக வேண்டியும், அது மாத்திரமல்ல மூமின்களுக்கு நற்செய்தியாகவும் அல்லாஹ் சொல்றோம். உள்ள வந்திருக்க முழுமையாக நீ உள்ள வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன கிடைக்குங்க? இந்த இஸ்லாம் முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்வதற்காக வேண்டி உள்ள ஒரு விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இரண்டாவதாக என்ன அப்படின்னு சொன்னா, என்றைக்கு நாம வந்து இஸ்லாத்துக்குள்ள நுழைய முடியும் என்று சொன்னா, இஸ்லாத்துக்குள்ள நம்ம நுழைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஷைத்தானுடைய எல்லா வழிகளை விட்டு நம்ம என்ன செய்யலாம்? விலகிடலாம்.
இஸ்லாத்துக்குள்ள முழுமையாக வராமல் நீங்கள் ஷைத்தானை விட்டு வர முடியாது. புரியுதா இல்லையா? இஸ்லாத்துக்குள்ள முழுமையாக வாருங்கள். முழுமையாக வந்தால்தான் என்ன செய்ய முடியுங்க, ஷைத்தானுடைய வழிகளை விட்டு விலக முடியுங்கிறதுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் என்ன செய்யறான், 2வது பகுதியில இதை சொல்லி காமிக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக 3வது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இஸ்லாத்துக்குள்ள முழுமையாக நுழைதல் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னு சொன்னா, அல்ல ஏன் அப்படி சொல்றான் அப்படின்னா, ஏன்னா முன் சென்ற சமூகம் நிறைய பேர் வாழ்ந்தாங்க இந்த உலகத்துல. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, அல்லாஹ் திருமறையை சொல்லி காமிக்கிறான், நுமினு பிபாதின் வ நக்ஃபுர் பிபாத். சிலதை நாங்கள் ஈமான் கொள்வோம், சிலதை ஈமான் கொள்ள மாட்டோம். நீங்க அப்படிதான் வாழ்றோம். தொழுகை அப்படின்னு வந்துட்டா அல்லாஹ் சொன்னதை போல தொழுவோம். அதுல அல்லாஹ்வுடைய பயம், அச்சம் எல்லாம் இருக்குது. இதே அச்ச பயம் பொருளாதார விஷயத்துல இருக்குதா, கொடுக்கல் வாங்கல்ல இருக்குதா அப்படின்னு சொன்னா அதுல கொஞ்சம் பலகீனமா தான் இருக்கும். அப்போ சிலதை எடுத்துக்கொள்கிறோம், சிலதை விடுகிறோம். தொழுகையை எடுத்துக்கொள்றோம், இதே அந்த தொழுகையில் இருக்கக்கூடிய அச்சமும் உறுதியும் நாம் நடக்கக்கூடிய திருமணத்தில் இருக்குதா? அங்கே வரவனுக்கு நிறைய பேர் இருக்கு. வரதட்சணை எவ்வளோ வாங்கலாம், பெண் வீட்டில் எவ்வளோ கேட்கலாம், எவ்வளோ நகை போட சொல்லலாம், எவ்வளோ சொத்து கேட்கலாம், இருக்கா இல்லையா? அப்போ எல்லா விஷயங்களிலும் வர வேண்டும். இஸ்லாம் என்று சொன்னால் இந்த இஸ்லாம் எல்லா விஷயத்திலும் வெளிப்பட வேண்டும். அதனால தான் அல்லாஹ் வந்து என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, எல்லா விஷயங்களும் குரானை பாருங்க, குல்ல ஷைஇன் ஃபஸ்ஸல்நாஹு தஃஸீலா. குரான்ல அல்லாஹ் சொல்றான், எல்லாத்தையும் நான் தெளிவாக்கிட்டேங்கிறான். ஏன் தெளிவாக்கிட்டேன்? நீங்கள் தப்பித்தவரை எங்க போகக்கூடாது, வழிகேட்டில் போயிடக்கூடாது, தப்பித்தவரை ஹராமில் நீங்க விழுந்து விடக்கூடாது என்பதற்குத்தான் இன்றைக்கு நம்ம என்ன செய்யறோம், எல்லா விஷயத்தையும் தெளிவாக ஆக்கிவிட்டோம் என்று அல்லாஹ் சொல்றான். எதுக்காக தெளிவானா, ஷைத்தானுடைய வழியை நீங்கள் பின்பற்றி விடக்கூடாது என்பதற்காக. நான் இன்னைக்கு நிறைய மக்களை பார்த்தோம்னு சொன்னா, காசை வச்சுட்டு என்ன செய்யலாம்னு தெரியல. சமீபத்தினுடைய நிகழ்வுகள் எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆருத்ரா போன்ற மோசடியில அதிகமாக அதில் இன்வெஸ்ட் செய்யப்பட்ட காசு யார் தெரியுமா? முஸ்லிம்களுடைய காசு. முஸ்லிம்களுடைய காசு. அந்த காசை சில ஏரியாக்களில் சில மாவட்டங்களில் போய் பார்த்தீங்கன்னா கோடி கணக்கில் கொடுத்துருக்குறாங்க. கோடி. ஒரே குடும்பத்தில் அண்ணன் கொஞ்சம், தம்பி கொஞ்சம், இவர் கொஞ்சம், அக்கா தங்கச்சி எல்லாம் ஆளுக்கு தெரியாம நகையை விற்று அதை விற்று கொடுத்துருக்காங்க. மொத்தமாக அடிச்சுட்டு போயிட்டா இன்னைக்கு அந்த கேஸ் இன்னும் தீர்ப்பு செய்யப்படாமல் தான் இருக்கிறது. அதில் ஒருவர் லட்சக்கணக்கில் ஏமாந்துட்டாரு. முஸ்லீம் ஏமாந்து அவர் என்ன செய்யற, காவல்துறையில் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஏன், எதனால போட்டாங்க? மாதம் உங்களுக்கு 30,000 ரூபா தரலாம். அப்படித்தான் எனக்கு ஏமாறலாம். எங்கேயுமே சொல்ல முடியாதுங்க, எங்கேயுமே இப்படி தர முடியாது. அல்லாஹ் என்ன சொல்றான், வியாபாரத்தை பொறுத்தவரை நஷ்டமும் வரும், லாபமும் வரும். அதான் ஹலாலான வியாபாரம். இன்னைக்கு 10 ரூபா கிடைக்கும், நாளைக்கு ஒண்ணுமே கிடைக்காமலும் போகும். இன்னைக்கு 1000 ரூபா கிடைக்கும், நாளைக்கு 200 ரூபாயும் கிடைக்கும். இதுதான் வந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய வியாபார செட்டப் முறை. ஆனா இதெல்லாம் மக்கள் தயாரா இல்லை. இன்னைக்கு எப்படி இருந்துட்டான், என் நகையை வித்து தர்றேன், மாசம் இவ்வளவு தர்றியா, வட்டிக்காரமா தான் கேட்கறான். மாசம் இவ்வளவு தர்றியா, அதுக்கு நான் நகையை வித்து கூட தயார், என் இடத்தை வித்து கூட தருவதுக்கு தயார், மாசம் எனக்கு இவ்வளவு தரணும். இப்படி பேசித்தான் அந்த ஆருத்ரா என்று சொல்லக்கூடிய அந்த நிதி நிறுவனத்துல மக்கள் காசெல்லாம் கொண்டு போட்டாங்க. அப்ப இவர் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. காலம் எப்படி மாறிட்டு போயிருக்காங்க. நாம வந்து முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லணும்னா அவங்க நமக்கு சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி அவர்கிட்ட கேட்டிருக்காரு, ஏன்பா உன் மார்க்கத்துல தான் வட்டி ஹராம்னு உனக்கு இருக்குல்ல, குரான்ல சொல்லப்பட்டிருக்குல்ல, அதையும் மீறி நீ இவ்வளவு எனக்கு மாசம் காசு தரணும்னு கொண்டு கொடுத்துருக்கிறிய அப்படின்னு சொன்னா இவர் வாய் முடிட்டு ஓடி போயிட்டார், வந்துட்டாரு. ஒரு அது காவல்துறை அதிகாரி பேசக்கூடிய ஒரு வார்த்தை. அப்ப நம்ம என்ன விளங்கி இருக்கிறோம், மார்க்கத்தை விளங்கல. அப்ப அதனால தான் அல்லாஹ் வந்து இந்த மார்க்கத்தில் எல்லாவற்றையும் தெளிவாக ஆக்கிவிட்டான். எதற்கு? நீங்கள் தப்பித்தவரை இந்த மார்க்கத்தை விட்டு வெளியே போயிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் எவ்வளவு தெளிவா சொன்னாங்க. அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒவ்வொரு அதிகாரம் படைத்தவர்களுக்கும் எல்லை வச்சிருக்கான். இருக்கா இல்ல? பாகிஸ்தான் இல்ல, இந்தியா இல்ல, சீனா இல்ல, ஜப்பான் இல்ல, எல்லாத்துக்கும் எல்லை இருக்கு. அல்லாஹ்வுடைய எல்லை என்ன தெரியுமா? அல்லாஹ் இந்த உலகத்தை நமக்கு மார்க்கத்தில் எது ஹலால் என்று சொல்கிறானோ, எது ஹராம் என்று சொல்கிறானோ அதான் எல்லை. இதுக்கு மத்திய இவ்வளவுதான் நீக்க, இந்த கோட்டை தாண்டி நீங்க போயிடக்கூடாது. இது ஹலால். இந்த கோட்டை நீ தாண்டிட்டு போயிட்டேன்னா இது ஹராம். அவ்வளவுதான். இது தெளிவான விஷயம். அல்ல ஹலாலு பையனும் ஒல் ஹராமு பையனும். ஹலாலும் தெளிவானது, ஹராமும் தெளிவானது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதற்கு மத்தியில் உங்களுக்கு குளறுபடியாக இருக்கக்கூடிய, கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய சில விஷயங்கள் உண்டு. எவ்வளவு அழகா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதையெல்லாம் இந்த சமூகம் இன்னைக்கு மறந்து விட்டது. எப்படி சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? அழகான ஓமானத்தோட உதாரணத்தோடு சொல்றாங்க. ஒரு ஆடு மேய்ப்பாளன் தன்னுடைய ஆடை மேய்த்து கொண்டிருக்கிறான். மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆடு வரப்பை தாண்டி வயலில் இறங்கி விடாமல் பாதுகாக்கக்கூடிய கடமை யாருக்கு இருக்கு?
இடையனுடைய வேலை. இன்னைக்கு அவனும் மொபைல் வச்சு தான் நோண்டுறான். அங்கே ஆடு மேயுது, இவன் மொபைலை வச்சுக்கிட்டு இங்கே என்ன செய்யறான், ஃபேஸ்புக்கை பார்த்துக்கிட்டு, ஃபேஸ்புக்கை வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு அந்த ஆடு எங்கேயோ போயிடுச்சு. நடக்க இன்னைக்கு ரோடுகளில் பாருங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த வரப்புக்குள்ள மேயக்கூடிய இந்த ஆடுகள் அது அப்படியே வயலுக்குள்ள மேயாமல் இருப்பதற்கு உள்ள வேலையை அதை கண்காணிப்பு செய்யக்கூடியவன் இந்த இடையன். அவன் அதை மறந்துட்டான்னா அந்த வயலுக்குள்ள அந்த இறங்கி வயல்களை எல்லாம் துவம்சம் செய்து விடும் இந்த ஆடுகள் என்று சொன்னாங்க. அதே போல் தான் ஹராம். அல்லாஹ் ஒரு எல்லை இருந்திருக்காங்கன்னா அந்த எல்லைக்குள்ள வாழ்ந்தீங்கன்னா நீங்க இஸ்லாத்தோடு வாழலாம், ஹலால பேணி வாழலாம், அவமான சம்பாத்தியத்தோடு இருக்கலாம். அதை தாண்டி கொஞ்சம் போட்டு தான் பார்ப்போமே, மாதம் ஏதாவது கிடைக்குது, எதாவது பண்ணலாமே, இவ்வளோ காசு வச்சிருக்கோமே, ஏதாவது நமக்கு கிடைக்கட்டுமே என்ற சிந்தனை உங்களுக்கு வந்து அது ஹலாலோ ஹராமோ சரியான முறையில் தெரியலேன்னு போட்டோம்னா கடைசி அது எங்கே போய் விழுந்து போகுது, எவனா அடிச்சுட்டு போயிடலாம். ராகத்து பஸ்ஸுலேருந்து ஆருத்ராலேருந்து இன்னைக்கு வரை நடக்குங்க. இந்த சமூகத்தை என்ன சொல்லுவது, ஏமாந்துட்டு மொத்தமாக கோசா போட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கிறாங்க. என்ன செய்விய, எத்தனை சம்பவங்கள் நடக்கும். ஆனால் அதே அந்த மக்கள்கிட்ட வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒரு 10,000 ரூபா கொடு, 1,00,000 ரூபா கூட தரமாட்டான், தரவே மாட்டான். இந்த மாதிரி மொத்தமாக கூட ஏமாந்துறாங்க. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ இஸ்லாத்தில் வந்து அல்லாஹ் எல்லா விஷயங்களும் என்ன செய்யறான், தெளிவாக ஆக்கியிருக்கிறான் என்று சொன்னால் எதற்காக வேண்டி, இஸ்லாத்திற்குள்ளே நீங்கள் முழுமையாக நுழைய வேண்டும் என்பதற்காக வேண்டி தான் நல்லா என்ன செய்யறான், இதை சொல்லி காமிக்கிறேன். அடுத்து என்ன அப்படின்னா, இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், அல்லாஹ் ஏன் மூமின்களை அழைத்து நீங்கள் இஸ்லாத்துக்குள்ள நுழையுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, நீங்கள் இஸ்லாத்துக்குள்ள வந்து உறுதியாக இருக்க வேண்டும், இஸ்லாத்துக்குள்ள வந்து உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான். ஏன்னா ரசூலுல்லாஹ் சஹாபி கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே ஐயுல் இஸ்லாமி கைர், இஸ்லாத்துல சிறந்தது எதுன்னு கேட்டார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஈமான் கொண்டு, ஆமீன் சும்மத் தகீ, ஈமான் கொண்டு அதுல உறுதியாக இரு அப்படின்னாங்க. ஈமான் கொண்டு நீ அந்த ஈமான்லே உறுதியாக இருந்தாங்க. அந்த உறுதி இன்னைக்கு எத்தனை பேர்ட்ட இருக்கு? ஒரு காலம் வரும், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், ஃபித்னாக்கள் உங்களுடைய வீடுகளிலே மழை துளி நுழைவதை போல் நுழையும் என்று சொன்னார். இன்னைக்கு மழை பெஞ்சுதா இல்லையா? சித்தையங்கோட்டையில் பெஞ்சிருக்கு, பெஞ்சுதான் தெரியல, பெஞ்சுதா பெஞ்சு, ஜும்மாக்கு அப்புறம் அங்கே மழை, நல்ல மழை பெஞ்சுது. இப்போ இந்த மழை வராமல் இருப்பது தான் முகடு வச்சிருக்கோம். ஏன் முகடு போட்டிருக்கோம்? கார் செட் போட்டு வச்சிருக்கோம். பைக் நனைஞ்சு விடக்கூடாது, கார் நனைஞ்சிடக்கூடாது, நம்ம வச்சிருக்க கூட ஆடு நனைஞ்சிடக்கூடாது, மாடு நனைஞ்சிடக்கூடாது, எல்லாத்துக்கும் ரூஃபு போட்டு சீல் போட்டு வைக்கிறோம். ஏன்? மழை தண்ணி உள்ளே வந்து விடக்கூடாது, அதான நோக்கம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மழை துளி உள்ளே உங்களுடைய வீட்டுக்குள் நுழைவதை போல் ஃபித்னா நுழையும். அந்த காலகட்டத்தில் ஒரு மூமின் காலையில் மூமினாக இருப்பான், மாலையில் காபிராக மாறிவிடுவான். மாலையிலே காபிராக இருப்பான், காலையிலே மூமினாக மாறிவிடுவான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏன் சொன்னாங்க? அப்ப இப்படிப்பட்ட ஒரு சோதனையான ஒரு குழப்பமான காலம் உங்கள் சமூகத்திலே வரும் என்று என்ன செய்றாங்க ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, அது இன்னைக்கு நடக்கதா இல்லையா? ஹலால் ஹராம்னா எத்தனை மக்கள் பார்க்குறாங்க. ஒரு காலம் வரும், யாத்தி அலன்னாசி ஜமான், ஒரு காலம் வரும் உங்களிடத்திலே, லா யுபாலில் மர்உ மின் ஐன அஹத அமினல் ஹலாலி அமினல் ஹராம். உங்களில் ஒரு மூமின் நாம் எடுப்பது, நாம் செய்வது, நாம் வியாபாரம் பண்ணுவது, நாம் கொடுக்கல் வாங்கல் செய்வது இது ஹலாலா ஹராமா என்று தெரியாமல் அவன் என்ன செய்வான், அதை செய்வான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. அப்போ அதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால், அப்போ ஈமான்ங்கிறது என்ன செய்யுங்க, ஈமான் கூட அறமுறையாக வாழ்றது இல்லை, உறுதியாக வாழ்றது, உறுதியாக வாழ்வது. அதனால தான் நல்லா இஸ்லாத்தில் நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏன்னா தொழுகையில் அதானே கேட்குறோம், தொழுகையில் என்ன கேட்குறோமோ அதை வெளியில் செய்கிறோமா? தொழுகையில் என்ன கேட்குறோம்? இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், என்ன அர்த்தம் அதுக்கு? இறைவா எங்களுக்கு நேரான வழியை காட்டு என்று தொழுகையில் கேட்குறோம். ஆனால் நேரான வழியில் வெளியில் நடக்கிறோமா? கொடுக்கல் வாங்கல நேரான வழி இருக்கா? குடும்ப உறவுகளில் நேரான வழி இருக்கா? இல்லையே. எத்தனை குடும்பத்தில் சண்டை, பிரச்சனை, அண்ணன் தம்பி பிரச்சனை, அக்கா தம்பி பிரச்சனை, என்னைக்காவது சேரணும்னு மனசு வருதா? ஆனால் கங்கணம் கட்டிக்கிறோம், கால்நாள் ஃபுல்லாக உன்னோட பேச மாட்டேன், இறந்தா கூட என் ஜனாசா வீட்டுக்கு வரக்கூடாது சொல்கிறோமா? இல்லை, சர்வசாதாரணமாக பேசுகிறாரு இல்லையே. அப்போ இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை காட்டு என்று சொன்னால் அந்த நேரான வழி எதுதான்? இஸ்லாத்துக்குள்ள நம்ம முழுமையாக இருக்கிற பாருங்க, அதுதான் நேரான வழி என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததான் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்கள் இரண்டாவது பகுதியில் என்ன சொல்லணும்? வலா தத்தபியூ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள், நிச்சயமாக அவன் உங்களுக்கு கடுமையாக விரோதியாக இருக்கிறான் என்று சொன்னால், அப்போ ஷைத்தானுடைய அடிச்சுவடுகள் என்னங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க.
எந்தெந்த வழியிலெல்லாம் ஷைத்தான் வருவான், என்னென்ன வகையிலெல்லாம் உங்களுக்கு என்ன செய்வான் ஷைத்தான் வருவான் என்பதையும், அந்த ஷைத்தான் வராமல் இருப்பதற்கான வழிகள் என்ன என்பதையும் என்ன செய்றாங்க அல்லாஹ் வந்து என்ன செய்றான் குர்ஆன்ல நிறைய செய்திகளை சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நிறைய என்ன செய்றாங்க சொல்றாங்க. அல்லாஹ் திருமறையில் சொல்கின்ற போது இன்ன ஷைத்தான் லக்கும் அதுவும் முபீன், இந்த ஷைத்தான் லக்கும் அது, நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு கடுமையான எதிரி, ஃபத்தஹிதுஹு அதுவா, அவனை நீங்கள் விரோதியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லி அவனை நண்பனாக ஆக்கிற ஒரே ஆளு யார்ட்ட ஷைத்தான் தாங்க. ஷைத்தான விரோதி நல்லா நம்மளை அடையாளப்படுத்தி அந்த விரோதியை நம்ம என்ன செய்யறோம் நண்பனாக ஆக்குகிறோம் என்று சொன்னால் அப்ப நாம எவ்வளவு பரிதாபத்துக்குரியவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் அல்லாஹ் சொல்றான் ஃபத்தஹிதுஹு அதுவா இன்னமா யது ஹிஸ்பஹு லியகூன மின் அஸ்ஹாபிஸ் ஸஈர். இந்த ஷைத்தான் என்ன செய்வான் அப்படின்னா தன்னுடைய கூட்டத்தாரை நரகவாதிகளாக ஆக்குவதற்காக அழைக்கிறாங்களா இல்லையா? இன்னைக்கு எத்தனை விஷயங்கள் அழைக்கப்படுகிறது. காலையில பேப்பரை திறந்தா நரகத்துக்கு தான் அழைக்கிறான், டிவியை திறந்தால் விளம்பரங்கள் நரகத்துக்கு தான் அழைக்கப்படுகிறது. எத்தனை விஷயங்களை பார்க்கிறோம். அப்ப எத்தனையோ விஷயங்களை நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஷைத்தான் என்ன செய்யறான் நம்மளுக்கு வந்து என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா நரகத்திற்கு அழைக்கக்கூடிய வேலையை தான் என்ன செய்யறான் செய்து கொண்டிருக்கிறான். அவங்கிறது காரணத்தினால்தான் அல்லாஹ் சொல்லும் போது ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை என்ன செய்யாதீங்க பின்பற்றாதீர்கள். ஷைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க இந்த ஷைத்தானை யஜ்ரி மஜ்ரத்தம், அல்லாஹ் எவ்வளவு பெரிய பவர் கொடுத்துருக்கான். இந்த இரத்த நாணங்களில் ஓடக்கூடிய அளவுக்கு எல்லாம் பவரை கொடுத்துட்டான். வேற யாருக்கும் இந்த பவர் கிடையாது, யாருக்கும் இந்த பவர் இல்லை. ஷைத்தான் வந்து இரத்த நாணங்கள்ல ஓடலாம். அதனால தான் நம்ம சவால் கொடுக்கும் போது அல்லாஹ்ட்ட சவால் போடும்போது இறைவா உன்னுடைய நல்லடியார்கள் அவர்களுக்கு முன்னாடி பின்னாடி வலது போகிறோம் இடது போகிறோம் எல்லா புறத்திலும் உட்கார்ந்து அவர்களை நான் வழிகெடுப்பேன்ட்டு வரலாம். சும்மையாக சவால் போட்டான் எல்லா புறத்திலையும். நல்லா பாருங்க, வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு ஒரு எண்ணம் வைங்க, அதுக்கு எத்தனை தடை வருதா இல்லை? இது யாருடைய வேலை? ஷைத்தான் வேலை. பள்ளிவாசலுக்கு ஜமாத்தோடு போய் தொழுகணும்னு வரும்போது தான் அங்கே வீட்டில் ஒன்று சொல்கிறாங்க, அம்மா ஒரு பக்கம் கூடுறா, உள்ள ஒரு ஸ்கூல் ஒன்று, வியாபார வேலை ஒன்று, எத்தனை தடங்கள் நடக்குதா இல்லையா? அப்போ இது ஷைத்தானுடைய வேலை. அப்போ எங்கெல்லாம் நாம் நல்ல முயற்சிகளை எடுத்து அந்த நல்ல முயற்சிகளுக்கு ஒரு தடைகளாக ஒன்று வருகிறதோ அதெல்லாம் யாருடைய வேலை தான்? ஷைத்தானுடைய வேலை. ஷைத்தாங்க தான் கெடுக்கிறான். அப்போ அதனால தான் அல்லாஹ் சொல்றான் வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய வழிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ இந்த ஷைத்தானுடைய வழிகளில் நம்ம குதுவாத் அவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா இஸ்லாத்தில் நிறைய காரியங்கள் சொல்லணும். ஏன்னா நமக்கு தெரியாது, நமக்கு என்ன செய்யாதுங்க தெரியாது. நபிமார்களுக்கு யாரு தெரியும்? ஷைத்தான் தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகின்ற பொழுது நெருப்பை முன்னாடி கொண்டு வைக்கிறாங்க, தொழுகிறாங்க, முன்ன போகிறாங்க, சொல்ல பின்ன வர்றாங்க. இது சஹாபாக்கள் பார்த்துட்டே இருக்கிறாங்க. தொழுகு முடிஞ்சோன்னு கேட்குறாங்க அல்லாஹ்வுடைய தூதரே தொழுகும் போது கொஞ்சம், ஏன்னா தொழுகும் போது நம்ம ஆடக்கூடாது செய்யக்கூடாது, ஒரு நிலையிலேருந்து தொழணும். அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகும் போது ஒரு நாள் எப்படி செய்ய மாட்டாங்க, கொஞ்சம் நேரம் முன்ன போகிறாங்க, கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து பின்னாடி வர்றாங்க. புரியல. தொழுகு முடிஞ்சவொன்னு சஹாபாக்கள் கேட்க அல்லாஹ்வுடைய தூதரே ஏன் கொஞ்சம் தொழுகையில் கொஞ்சம் முன்ன போனீங்க, கொஞ்சம் பின்னாடி வந்தீங்க, என்ன நடந்தது? ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் செய்தால் அதுக்கு அர்த்தம் இல்லாமல் இருக்காது. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் தொழுது கொண்டிருக்கின்ற போது ஷைத்தான் நெருப்பு ஜுவாலையை நான் சஜிதா செய்யக்கூடிய இடத்துல கொண்டு வைக்கிறான், அதை பார்த்து நான் என்ன செய்தேன் பின்னோக்கி வந்தேன் என்று என்ன செய்கிறாங்க ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கன்னா ஷைத்தானை கட்டி போட்டாங்களா இல்லையா? ஷைத்தானை கட்டி போட்டாங்க. எங்கே? மக்காலையா மதீனாலையா? எந்த ஊரில் கட்டி போட்டாங்க? வரலாறு ஹதீஸ்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? மதீனா, மக்கால இல்லை மதீனால தான். அப்போ அவ்வளோ இடைஞ்சல் பண்ணான். கெட்டி போட்டுட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் இந்த ஷைத்தானை எல்லாம் மதீனத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சிறுவர்களுக்கு காட்டியிருப்பேன். ஏன்னா ஷைத்தானை பற்றி நம்மகிட்ட இருக்கான், எல்லாம் அவ்வளோ பவர்லாம் கொடுத்துருக்கான். எங்கே இருப்பான், எந்த இடத்துல இருப்பான், எந்த இடத்தில் வருவான், யார் உருவத்தில் வருவான் எதுவுமே தெரியாதுங்க. அவ்வளோ பெரிய பவரை வந்து கொடுத்துருக்கிறான். நாமெல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்ல, அவருக்கு மாத்திரம் தான் பயப்படுவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாலும் இல்லையா, ஷைத்தான் ஒரு வழியில் வந்தால், உமர் ஒரு வழியில் வந்தால் ஷைத்தான் அந்த வழிக்கு வரமாட்டான், அடுத்த தெருவுக்கு போயிடுவானான். அஞ்சக்கூடிய ஒரே ஆள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உமர்லா தான் சொன்னாங்க. அப்போ நாம் அப்படி இல்லை, நம்ம கூட இருப்பான்.
அப்போ அந்த விஷயத்தை ரசூலுல்லாஹ் கட்டி போட்டு சொல்லும்போது சொன்னாங்க, மதீனத்து இளைஞர்களுக்கு காட்டலாம் நினைச்சேன், அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரத்யேகமான ஒரு துஆவை கேட்டார்கள். ரப்பி ஹப்லி முல்கன் லா யன்பகி லி அஹதின் மின் பஅத். இறைவா, எனக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்தை தர வேண்டும், அந்த ஆட்சி அதிகாரம் யாருக்கும் கொடுக்கப்படக்கூடாது. ஏன்னா ஜின்களை வைத்து பிரமாண்டமான ஆட்சி அதிகாரம் செய்தவர் இந்த உலகத்திலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான். அதை பார்த்து நான் என்ன செய்தேன், ஷைத்தானை அவிழ்த்து விட்டுட்டேன் அப்படிங்கிறான். அப்போ ஷைத்தான் நம்முடைய கண்களுக்கு தெரியாது, ஆனால் அவனுடைய சேட்டைகள் என்ன செய்ய தெரியும். அவன் செய்யக்கூடிய சேட்டைகள், அவனுடைய கடுமையான நம்மளை அச்சுறுத்துறது, நம்மளை அவனுடைய வலிக்கு கொண்டு வர்றதுங்கிறதுலாம் இதுக்கு நிறைய விஷயங்கள் உண்டு. இது ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, சொல்லி தராங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கடைபிடித்தோம் என்று சொன்னால் குறைஞ்சபட்சம் என்ன செய்யலாம், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம். அதில் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், இதை நம்ம பின்பற்றணும். ஷைத்தானை நம்ம வெறுக்கிறோம்னு நினைக்கிறோம், அப்படிதானே? ஷைத்தானை வந்துடக்கூடாது, வெறுக்கிறோம்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த வெறுப்பதற்கான வேலையை நம்ம சமூகத்தில் செய்கிறோமா, அன்றாட வாழ்க்கையில் செய்கிறோமான்னு செய்கிறதில்லை. அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டுக்குள்ள நுழையிறோம் பாருங்க. சகோதரர்களே, சகோதரிகளே, நிகழ்ச்சியினுடைய நிறைவுக்கு வந்துடுறேன். அப்போ ஷைத்தானுடைய வழிகளை நம்ம எப்படி பின்பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் செய்திருக்கிறாங்க. எதெல்லாம் ஷைத்தான் இருக்கக்கூடிய வழிகள் அப்படிங்கிறதை ரசூலுல்லாஹ் செய்தாங்க, அடையாளப்படுத்திருக்கிறாங்க. அதில் ஒன்று என்ன தெரியுமா, பெரும்பகுதியாக நம்ம மறக்கக்கூடிய ஒன்று. ஷைத்தான் எதிரியும் நமக்கு தெரியுது. ஷைத்தான் இதுதான் ஷைத்தான்னு சொன்னால் அவனை கழட்டி விட்டுட்டு வருவோமா, உள்ள கூட்டு வருவோமா? கழட்டி விட்டு தான் பார்ப்போம்ல, டேஞ்சர், அவன் உள்ள வந்தால் ஆபத்து அப்படின்னு கழட்டி விட்டு தான் வருவோம். ஆனால் ரசூலுல்லாஹ் அதை எச்சரிக்கையாக சொல்கிறாங்க. அதை தான் நம்ம செய்துட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, வீட்டுக்குள்ளே போகும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களில் ஒருவர் உங்களுடைய வீட்டுக்குள்ளே நுழையும் போது திக்கரை, வீட்டுக்குள்ளே நுழைவதற்கான அந்த துவாவை திக்கரை ஓதிட்டு போனீங்கன்னா ஷைத்தான் என்ன சொல்லுவான்னா, லா மபீத்தலக்கும் ஒலா அஷா, இந்த வீட்டுக்குள்ளே என்ன செய்யாதீங்க, உங்களுக்கு நுழையும் இடமும் இல்லை, தங்கும் இடமும் இல்லை, இங்கே உணவும் கிடையாது என்று அல்லாஹ் ஷைத்தான் நிச்சயமா சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு அதை செய்கிறோமா? எவ்வளோ அடிப்படையான விஷயம். சலாம்ங்கிறது நீங்கள் நிறைய பேருக்கு வாயில் என்னமோ முத்து கொடுக்குற மாதிரி இருக்குது. சலாம் சொல்வது, சலாம் சொல்றது என்ன பிரச்சனை? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சலாம் சொல்லு, உன்னுடைய வீட்டுக்குள், சொந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் சலாம் சொல்லுங்கிறாங்க. பரக்கத்தன் அலைக்க வலா அழிக்க, அப்படி சலாம் சொல்வது அல்லாஹ் உனக்கும் பரக்கத்தை தர்றான், உன்னுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் பரக்கத்தை தருகிறான். வீட்டில் யாரும் இல்லைங்க, உங்கள் ஒய்ஃப் தான் இருக்கிறாங்க, உங்கள் அப்பா அம்மா தான் இருக்காங்க, உங்கள் சொந்த வீடு, யார் வீடு, அந்நிய வீட்டுக்குள்ளே போல, அங்கே போனாலும் சலாம் சொல்லுங்கிறாங்க. அப்ஷு சலாம் பைனக்கும், சலாமை உங்களுக்குள்ள பரப்புங்க. உங்களுக்குள்ள நீங்கள் பிரியப்படாதவரை என்ன செய்ய முடியாது, சொர்க்கத்துக்கு செல்ல முடியாது. சலாத்தை சொல்லுங்க. இப்படி எவ்வளவோ செய்திகள் சலாம் சம்பந்தமா இருக்குது. அப்போ அதை மறந்துடும். வீட்டுக்குள்ள முதல்ல போகும்போது நம்முடைய மனைவியோ பிள்ளைகளோ யாரா இருந்தாலும் முதல்ல உள்ள வீட்டுக்குள்ள நுழையிறோமா, சலாம் சொல்லிவிட்டு என்ன செய்யுங்க, பிஸ்மில்லாஹி வலஜனா வ பிஸ்மில்லாஹி ஹரஜனா வ அலா ரப்பினா தவக்கல்னா. நம்ம இதெல்லாம் பலகீனமானால தான் எல்லாம் ஸ்டிக்கர் ஓட்ட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அதுதான் இல்லையா? ஏன் ஸ்டிக்கர் ஓட்டணும்? பலகீனம். பாத்ரூமுக்குள்ளே போகும்போது ஏதோ உள்ள பெட்ரூமுக்குள்ளே போனோமா, எதுக்குள்ளே உள்ள போனோமா போனான், அங்கே ஒரு துவா ஓட்ட வேண்டியது இருக்கு. வெளியே வரும்போது அங்கே ஒரு துவா ஓட்ட வேண்டியது இருக்கு. ஏன் இதெல்லாம்? மனிதர்கள் இதில் பலகீனமாக இருக்கிறாங்கன்றது தான் இது செய்ய வேண்டியது இருக்கு. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த மாதிரியாக எந்த வீட்டில் நீங்கள் துவாவை ஓதாமல் சலாம் சொல்லாமல் வீட்டுக்குள்ளே போகிறீங்களோ அந்த வீட்டுக்குள்ளே ஷைத்தான் என்ன செய்யறானா, எல்லா கூட்டாலையும் வா வா வா, இந்த வீடு தான் இன்னைக்கு, இங்கே தான் நமக்கு வேலை, இன்னைக்கு நமக்கு இங்கே டியூட்டின்னு சொல்லி என்ன செய்யறான், அழைக்கிறான் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கன்னா, அப்போ இதில் அலட்சியமாக இருக்கிறவங்க இல்லையா? அப்போ வீட்டுக்குள்ளே போகும்போது பிள்ளைகளுக்கோ யாருக்கோ சலாம் சொல்வதை கற்றுக் கொடுக்க வேண்டும், துவாவையும் கற்றுக் கொடுக்கணும். குறைஞ்சபட்சம் துவா ஸ்டிக்கர்லையா ஒட்டி வைங்க. பிள்ளைங்கள்ட்ட வருவதே அதை பார்த்து ஓதிட்டு உள்ள வாடான்னு சொல்லுங்க. இல்லைன்னா அவன் யாரை கூட்டு வர்றான், அவன் மட்டும் ஸ்கூல் பேக் கட்டிக்கிட்டு வரல, கூட 4 சைத்தானே உள்ள கூட்டு வர்றான். அவன் மட்டும் வீட்டுக்குள்ள நுழையில, கூட 4 சைத்தானே வில்லே கூட்டு வருகிறான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அடுத்ததாக சைத்தானுடைய அடிச்சுவடுகள் எதில் இருக்கு அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இரவு நேரத்தில் மக்ரிபுடைய நேரம், அந்த இருட்டக்கூடிய நேரம் வந்துச்சுன்னு சொன்னால்
நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய வீடுகளில் சிறு பிள்ளைங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்க, அவங்கள வெளியே அனுப்பாதீங்க. ஷைத்தான் அந்த நேரத்தில் தான் வெளியே வரக்கூடிய நேரம். எப்படி கொசு வருதா இல்லையா? இந்த வீடுகள்லாம் நீங்கள் கொசுவலை தான் அடிக்கக்கூடியது. எல்லா பக்கமும் ஆகிடுச்சு. எங்கே பாருங்க கொசு தொல்லை அதிகமாக இருக்குது. எல்லா வீடுகள்லேயும் கொசுக்குன்னே ஒரு டிபார்ட்மெண்ட்டுங்க. அதில் என்ன சைஸில் அடிக்கணும், அதுக்கு வளையணும், அது என்ன, அது ஒரு பெரிய பிஸ்னஸ் இன்றைக்கி மார்க்கெட்டிங் ஓடிட்டு. ஏன்? கொசு தொல்லை அவ்வளோ தொல்லை. கொசு கடிச்சா பரவாயில்லையே, அடுத்து என்ன வந்துடுது? டெங்கு வந்துடுது. இவ்வளோ பெரிய பிரச்சனை. அப்போ அதே மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த இருட்டு மகரிபுடைய நேரம், இருட்டக்கூடிய அந்த நேரம், அந்தி சாயங்கால நேரத்தில் என்ன செய்யுங்க, ஷைத்தான் அப்பொழுதுதான் வெளியே வரக்கூடிய நேரம். உங்களுடைய வீடுகளை என்ன செய்யுங்க, வாசல்களை அடைத்து வையுங்கள். பிள்ளைகளை வச்சு நீங்கள் வெளியே அனுப்பாதீங்க. அதே போல் உங்களுடைய பாத்திரங்களை எல்லாம் மூடி வைங்க அப்படிங்கிறாங்க. வீட்டில் நம்ம சமையல் செய்கிறோம்ல, பாத்திரங்களை மூடி வையுங்கள். அப்போ நீங்கள் நினைக்கலாம், பாத்திரம் சுத்தமாக தானே, அங்கே என்ன வருது, பாச்சாம்பள்ளி வராமல் இருக்க தான் நாங்கள் சேஃப்டி பண்ணுறோம். ஷைத்தான் வந்து நிச்சயமாக அதனுடைய ஆதிக்கங்கள் அதில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் இருக்கும். அதனால இதுலேயும் என்ன செய்யுங்க, கவனமாக இருங்கள் அப்படின்ட்டு என்ன செய்யறாங்க சொல்கிறாங்க. இது ஷைத்தான் வந்து நம்மளை கெடுக்கக்கூடிய ஒரு இறக்கம். அதே போல தான் தூங்கக்கூடிய நேரமும் அப்படி தான். இன்னைக்கு தூங்கும்போது எல்லாரும் படுத்தணும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் எழுப்புறதுக்கு தான் அத்தனை மொபைலும் அத்தனை அலாரமும் வைக்க வேண்டியது. வீடுகளில் பெரிய தொல்லை. ஏன்னா ஆளாளுக்கு மொபைல் வச்சுருக்காங்க. அங்கே ஒருத்தருக்கு சத்தம் போடுது, அங்கே ஒருத்தருக்கு சத்தம் போடுது, இவனுக்கு ஒருத்தனுக்கு எல்லா மொபைலும் என்ன அடிக்குது. ஆனால் தூங்குபவர்கள் தூங்கிக் கொண்டே இருக்கின்றார்கள். யாரும் எதிக்கிற மாதிரி தெரியல. பேருக்கு தான் அடிக்குது, அலாரங்கள்லாம் பேருக்கு அடிக்குது. தூங்குறவங்க தூங்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் எவ்வளோ சொன்னாங்க, ஷைத்தான் உங்களை இதில் இந்த விஷயத்தில் எவ்வளோ வழிகெடுக்கிறான் என்று சொன்னால், அகைது ஷைத்தான் அலா காஃபியத்தி ராசி அதி. நீங்கள் தூங்கும்போது எல்லாம் சேஃப்டியோடு தான் தூங்குறீங்க. ஆனால் நீங்கள் தூங்கும்போது உங்களுடைய தலைமாட்டில் ஷைத்தான் 3 முடிச்சுகளை என்ன செய்யறான் போடுறோம். நமக்கு தெரியாது. 3 முடிச்சுகளை போடுகிறான். அந்த ஒவ்வொரு முடிச்சுகளையும் அவிழ்க்க முடியாத அளவுக்கு அவன் தூங்கும்போது என்ன சொல்றான்னா, அலைக்க லைலன் தவீல், இன்னும் உனக்கு ரொம்ப நேரம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பிள்ளைங்களை காலைல ஸ்கூலுக்கு எழுதிக்கும் போது பார்க்கலாம் நிறைய காட்சிகளை. எழுப்பி விட்டா இன்னும் ஒரு 5 minutes அப்படி சொல்லியே 10 நிமிஷம் தூங்குவான். பாத்ரூமுக்குள்ள போய் 5 நிமிஷம் தூங்குறான். ப்ரஷ் பண்ணுற இடத்துல ஒரு 5 நிமிஷம். இப்படியே பார்த்தீங்கன்னா அதுலேயே காலத்தை போக்குறான். அப்போ ஷைத்தான் என்ன செய்கிறான் என்று சொன்னால், உங்களிடத்துல இன்னும் இரவு நீண்ட நேரம் இருக்கிறது என்று உங்களை என்ன செய்யறான், அப்படியே ஏமாற்றி கொண்டே இருக்கிறான். நீங்கள் தூக்கத்திலேருந்து எந்திரிச்சு துவா ஓதுறீங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா பஅத மா அமாத்தனா வ இலைஹி நுஷூர் என்று சொன்னீங்க. ஷைத்தான் ஒரு முடிச்சு அவுக்குறான். இதை கூட நம்ம இன்னைக்கு சென்று மறந்துடுறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, தூங்கி எழுந்திருத்து உட்கார்ந்து தன்னுடைய கைகளை கொண்டு முகத்தில் தடவுவார்கள். இது ஒரு சுன்னா. தூக்கம் போகிறதுக்கான வழி ரசூலுல்லாஹ் செய்திருக்கிறாங்க. தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறோமா இல்லையா, இன்னைக்கு எழுப்புறதே பெரிய விஷயம், அவனை உட்கார வைக்கிறது பெரிய விஷயம், அப்புறம் அவனை எழுப்பாட்டி அவனை பல்வலக்க வைக்கிறது, அவன் மூஞ்சு கழுவுறது, அவனை உதவி செய்கிறது, துறை வைக்கிறது பெரிய பாடம். இன்னைக்கு பிள்ளைங்களை எல்லா வீடுகளும் நம்ம சந்திக்கக்கூடிய விஷயங்கள் தான். அவர் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, தூக்கத்திலிருந்து எழுந்திருத்து தங்களுடைய முகத்தை என்ன செய்வாங்க, கையினால் துடைப்பார்கள். இது ஒரு சுன்னா. அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் துவா ஓதிட்டீங்கன்னா ஒரு முடிச்சு அவிழ்த்து விடுகிறது. ஷைத்தான் எவ்வளோ வலை பண்ணுறான். எஞ்சி என்ன செய்யணும், அடுத்து உட்காந்துக்கிட்டே திக்கிற போடுறான். சில பேர் தூங்கிக்கிட்டே இருக்கான், அவசியம் கூட எஞ்சி என்ன செய்யணும், அடுத்து நீங்கள் சுறுசுறுப்பாக வேண்டும். சுபஹு தொழுகைக்கு போகணுன்னா ஒது செய்ய வேண்டும். நீங்கள் ஒது செய்துட்டீங்கன்னா 2வது முடிச்சா அல்ல ஷைத்தான் அவுத்தரான். அடுத்து போய் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டிட்டீங்கன்னா அவன் என்ன செய்யறான், 3 முடிச்சையும் அவிழ்ந்து விடுகிறது. இப்படி யாரெல்லாம் செய்கிறீங்களோ அந்த நேரத்தில் அஸ்பஹ தொய்யிபன் நஃப்ஸ், அவன் வந்து ஷைத்தான் வந்து என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னால், ரொம்ப கஸ்லானா சோம்பேறியாகி அவன் சொல்கிறான், நான் ஹபீஸில் போய் கஸ்லான் ரொம்ப சோம்பேறியாக ஆகிவிடுகிறான். எப்போ நாம் முயற்சி செய்து ஷைத்தானுடைய வலைகளை உடைத்தெறிந்தால் ஷைத்தான் என்ன செய்யணுமா, சோம்பேறிய போயிடறானா. அதே நேரத்தில் நாம் எதற்கும் அசரலை, தூங்கிக்கிட்டே இருக்கிறோம், முடிச்சு எந்த முடிச்சுன்னு அவுழ்க்கப்படலை அப்படின்னு சொன்னால் ஃபஸ்பஹ நஷீதன் தொய்யிபன் நஃப்ஸ், அன்னைக்கு தான் ஷைத்தான் ரொம்ப உஷாராக இருப்பானோ, தும்ப இருப்பானோ. ஏன், உங்களை தொழ விடாமல் ஆக்கிட்டானா இல்லையா, எவ்வளோ பெரிய வலை, உங்களை படுக்க வச்சுட்டானா இல்லையா, எந்திக்க விடாமல் ஆக்கிட்டானா இல்லையா, திக்ர் செய்யாமல் ஆக்கிட்டானா இல்லையா. அப்போ ஷைத்தான் வந்து என்ன செய்யறான், அதிகமான சந்தோஷம் அடைகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம். ஆக அன்புக்குரிய சகோதரர், இப்படியே
ஷைத்தானுடைய அந்த வலைகளில் நம்ம விருந்து விடாமல் இருப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய செய்திகளை சொல்லி தராங்க. அன்றாடம் நம்ம செய்கிறதா புதுசுலாம் ஒன்றும் இல்லை, அன்றாடம் செய்யக்கூடிய அந்த செய்திகளை என்ன செய்யறாங்க, நிறைய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் என்று சொன்னால் இதை நம்ம என்ன செய்யுங்க, பின்பற்ற வேண்டும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டான்னா ஷைத்தான் எந்த ரூட்ல, ஏன்னா அப்படித்தானே பொதுவாக ஒரு எதிரின்னு நமக்கு தெரியுது வாழ்க்கையில், அந்த எதிரி எந்த ரூபத்திலெல்லாம் எந்த வழியிலெல்லாம் வருவான்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா உஷாராக இருப்போமா இல்லையா? அப்படித்தானே பிளான் பண்ணுறோம். நமக்கு எதிரி நம்மளை டார்கெட் பண்ணுறான், நம்மளை அடிக்க பார்க்குறான், ஒழிக்க பார்க்குறான், நம்மளுடைய பிஸ்னஸை ஒன்றும் இல்லாமல் பார்க்குறான்னா அவன் எந்த ரூட்டிலெல்லாம் வருவான் என்பதை நாம் தெரிஞ்சு வச்சுக்குவோம். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த காயை நகர்த்தி என்ன செய்கிறோம், அவனுடைய வழியிலிருந்து நம்ம தப்பித்து வருகிறோம் என்று சொன்னால் அப்போ ஷைத்தானுடைய வழிகள் என்ன மாதிரியான வழிகள் எல்லாம் வருவான்ங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக என்ன செய்திருக்கிறாங்க, சொல்லி தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த விஷயத்திலிருந்து நம்ம என்ன செய்யணுங்க, காப்பாற்றிக் கொள்ளணும். நிறைய இருக்குது. வீட்டில் உருவப்படம் மாட்டுறது, அதில் அங்கே மலக்குமார் வரமாட்டாங்க, மலக்குமார் வராட்ட யார் வருவாங்க, ஷைத்தான் தான் வருவான். எந்த வீட்டில் சூரத்துல் பக்கரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் யார் விரண்டு விடுறா, என்ஃபிர் ஷைத்தான் மேல் பைத்தல்லதி துக்ரஃபி சூரத்துல் பக்கரா, அந்த வீட்டில் ஷைத்தான் விரண்டு விடுவான் என்று செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இன்றுங்க இருக்குது. அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம என்ன செய்யுங்க, ஃபாலோ பண்ணுறோம். குறிப்பாக வீடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் தொழுகைக்கான இடங்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தஜஅலு புயூத்தக்கும் மக்காபிர், உங்களை வீடுகளை மண்ணறைகளாக ஆக்கி விடாதீர்கள். தொழக்கூடாத இடம் கபிரிஸ்தான் தான், கபிரிஸ்தான் தான் தொழக்கூடாத இடம். வீடுகளை பொறுத்தவரை அங்கே என்ன செய்யணும், தொழுகை நடைபெற வேண்டும். எனவே என்ன செய்யாதீங்க, மண்ணறைகளாக மாட்டி விடாதீர்கள். இன்ன ஷைத்தான யஃபிரு மினல் பைத்தல்லதி, அப்போ ஷைத்தான் எங்கே தொழுகிறானோ அந்த வீடுகளில் என்ன செய்வான், ஷைத்தான் விரண்டு விடுவான் அப்படிங்கிற செய்தியை ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. சூரத்துல் பக்கரா ஓதப்படக்கூடிய செய்தியும் வருது, தொழுகிற செய்தியும் வருது. அப்போ இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷைத்தானுடைய ஹுதுவா, அடிச்சுவடுகள், அவன் நம்மளை வழிகெடுக்க விடக்கூடிய விஷயங்களாக அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய என்ன செய்கிறாங்க, பட்டியலிட்டு காமிக்கிறார்கள். அப்போ இதையெல்லாம் நம்ம அறிந்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலங்களில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்பட்டவர்களாக, இஸ்லாத்தில் அரைகுறையாக இல்லாமல் முழுமையாக என்ன செய்யுங்க, நம்மளை உள்ளே மார்க்கத்திலே உள்ளே நுழைவித்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் மறுமையிலே மகத்தான வெற்றியை அடைய முடியும். எனவே ஷைத்தானுடைய வழிகள் என்ன என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு அவனுடைய அடிச்சுவடுகளிலிருந்து விலகி அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே முழுமையாக நுழைந்து மறுமையிலே மகத்தான வெற்றியையும் சுவனத்தையும் அடையக்கூடிய நல்லவர்களாக நம் அனைவரும் எல்லாம் அல்லாஹ் ஆக்கியவனாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.